ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான மதுரை ஸ்பெஷல் மட்டன் சால்னா அல்லது கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த சால்னாவை வந்து நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸு, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன அளவுகளோடு செய்து பாருங்கள். நான் இன்றைக்கி இட்லியோட இந்த மட்டன் குழம்பு சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் செஞ்சுருக்கிற இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எப்படி அமுங்குது பாருங்கள். அப்படியே கேக்கு மாதிரி இருக்குங்க. பிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பஞ்சு போல் சாஃப்டான இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கணுன்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கீங்க. 100% ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பார்க்காத நண்பர்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. விருப்பப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சால்னா செய்கிறதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. எலும்பும் அந்த ஃப்ரெஷ்ஷும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மட்டனை வந்து உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. தண்ணியெலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சைஸில் ஒரு 5லிருந்து 6 தேங்காய்கள் எடுத்திருக்கேங்க. 5லிருந்து 6 போதும், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். இப்போ இந்த தேங்காயை மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு துருவின மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 5லிருந்து 6 பூண்டு பல் எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருக்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். சிறுசாக இருந்தால் 10 எடுத்துக்கோங்க. இப்போ செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம் பாருங்கள். இதே மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காயவும் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம், அதனால் முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. அது வந்து கறியிடக்கூடாதுங்க. கறியிடுச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கசப்பு சுவை வந்துடும். அதனால் ஃப்ளேமை வந்து மீடியம் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக சிவக்க வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா சிவக்க வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துடணும். நெக்ஸ்ட்டு இது கூடயே 2 துண்டு பட்டையை சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்துடலாங்க. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கட்டும். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம சேர்த்த தேங்காய் துருவல் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. தேங்காயை இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினா மட்டும்தான் இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் சிம்மில் வச்சுட்டு கறிக்கிறாமல் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூடயே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு அதே டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே அதே டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிளகு சேர்க்க மறந்துட்டேங்க, நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே அதே டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5லிருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்கிற அந்த தேங்காய் பூ நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக சிவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பூ நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக சிவந்து வந்துருச்சுங்க. இப்போ ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த அந்த குழம்பு மிளகாயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. அந்த சூட்லேயே அது வதங்கினா போதுங்க. ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியிருந்தோம்னா நம்ம சேர்த்த குழம்பு மிளகாய்த்தூள் சட்டுன்னு கறிகிருங்க. அப்போ குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். அதனால தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த குழம்பு மிளகாயத்தோட பச்சை சுமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடயே ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடயே நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியும் அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் காயவும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதக்கும் போது பட்டை சேர்த்துருப்போம், அதனால் இப்போ கொஞ்சமாக சிறிய துண்டாக 2 துண்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கொத்து அனாசிப்பூ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி இலை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துக்கலங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சாதாங்க அந்த ஸ்பைசஸோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கிட்டு குழம்பு நல்லா வாசமாக இருக்குங்க. அதனால் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு இது கூடயே நான் 6 பூண்டு பல்லு சேர்த்துட்றேங்க. நெக்ஸ்ட்டு நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை
நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுருங்க. இப்போ நாம் சேர்த்த வெங்காயமும் அந்த பூண்டும் நல்லா பொன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், பூண்டும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்ல 1 டேபிள் ஸ்பூன் பொங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்றேங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நம்ம வெங்காயம் வதக்கிறச்சே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு 3 பூண்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த நிமிஷம் எண்ணெயில் சேர்த்த நிமிஷம் நல்லா அந்த குக்கரில் அடிப்புறத்தில் நல்லா ஒட்டிக்கோங்க. அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஒட்டாமல் வருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பழுத்த தக்காளியை அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு தக்காளி பழத்தோட தோலில் நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு 2 வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டனை இதில் சேர்த்துடலாங்க. மட்டனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்து விட்டுருங்க. மட்டனை சேர்க்குறச்ச ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மட்டன் வந்து குக்கரில் நல்லா ஒட்டிக்கும். அதனால் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. மட்டனை சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிளறி கொடுத்துருங்க. இந்த மட்டனை வந்து தண்ணி விட்டு வேகணும். சீக்கிரம் வேகிறதுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அந்த இஞ்சி பூண்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருப்போம். ஸோ இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து இந்த மட்டனை வதக்கிற பட்சத்தில் சீக்கிரமாக தண்ணி விட்டு வதங்குங்க. 2 வதக்கிட்டு சும்மா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுங்க. இதுக்கு வெயிட்லாம் போட தேவையில்ல. ஜஸ்ட் இந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் மட்டன் வந்து நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். இந்த மாதிரி தண்ணி விட்டு வெந்து வந்தால் தான் குழம்பு வந்து அந்த மட்டன் கவிச்சு ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை, எந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ லைட்டாக கிளறி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் குழம்பு மிளகாய் தூள் வந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்க வேணாம். நான் சேர்த்துருக்கிற குழம்பு மிளகாய் தூளில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மட்டன் மசாலா தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேங்க. கரம் மசாலா தூள் சேர்த்தாவே போதுமானது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி நார்மல் டீ கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க. இந்த சால்னா வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 டைம் உப்பு சேர்த்துருப்போம். செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 விசில் விட்டுருங்க. 10 விசில் ஆல்மோஸ்ட் வெந்துருங்க. கொஞ்சம் முத்தின ஆடாக இருந்துச்சுன்னா, மட்டனாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து வேகலைன்னா இன்னொரு 5 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா மட்டன்லாம் நல்லா வேக வச்சு தாங்க சாப்பிடணும், இல்லாட்டி வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்ற உடல் உபாதைகள்லாம் வரும். நல்லா வேக வச்சுருங்க. இப்போ மட்டன் வேகட்டும் பாருங்கள். அதுக்கடையில் நான் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற போட்டிருக்கேங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இது உரமாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 10 விசில் விட்டாச்சு. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க ஓப்பன் பண்ணணும். நல்லா பாருங்கள், ஜம்முன்னு நல்லா வாசமாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு, கிரேவி பார்க்குறதுக்கே சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ ஒரு மட்டன் எடுத்து அமைக்கி பார்க்கலாம். நல்லா சூப்பராக பூ போல் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஊற்றிடலாங்க. உங்களுக்கு மட்டன் வேகலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா விசில் விட்டுக்கோங்க. மட்டன் வேகாமல் புளியை ஊற்றுனீங்கன்னா மட்டன் சுத்தமாக வேகவே வேகாதுங்க. ஸோ அதனால் நல்லா மட்டனை வேக வச்சுட்டு புளியை ஊற்றிக்கோங்க. பாருங்கள், புளியை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக பவுலுக்கு மாற்றியாச்சு. நம்மளோட மணக்க செம்ம டேஸ்டான மதுரை ஸ்பெஷல் மட்டன் சால்னா செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.